வெல்கம் டு ஐஸ்வர்யா அகாடமி. திஸ் இஸ் சந்தியா. நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம ப்ரிலிம்ஸ் செக்ஷன்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஐபிபிஎஸ்ல பிஓ லெவல்ல கேட்ட ப்ரிலிம்ஸ் கொஸ்டின்ஸ் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த கொஸ்டின்ஸ் எந்த டாபிக் அப்படின்னு பார்த்தோம்னா, டிஏல பார் கிராஃப் கொண்டு வந்திருக்கோம். ஓகேவா? டிஏல பார் கிராஃப் என்ன மாதிரி சம்ஸ் கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். ஓகேவா? என்ன கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க. அதுல number of car produced in 2023 and 24th இயருக்கான கார் ப்ரொடியூஸ் பண்ண டோட்டல் கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த கலர் என்னன்னா 23க்கும் 24th இயருக்குமான டோட்டல் டேட்டா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் கார் ப்ரொடியூஸ்ட் இன் 2023 இதுதான் என்னன்னு கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் கார் 23 இயர் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? 23ங்கிற இயர் இது எல்லாமே 23, இதுவும் 23ங்கிறது தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது எல்லாமே 23 இயர்ல கேட்டிருக்க டேட்டாஸ் ஏ அண்ட் பின்னு இருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் கேட்கறாங்கன்னு அப்படின்னு பார்ப்போம். ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் த நம்பர் ஆஃப் கார் ப்ரொடியூஸ்ட் இன் 2024 பி, அதாவது 2024 இயர்ல பில அப்படின்ற கம்பெனில கார் ப்ரொடியூஸ் பண்ணனதோட டேட்டா அண்ட் 2023ல ஏன்ற கம்பெனில கார் ப்ரொடியூஸ் பண்ணனதோட டேட்டா. ஓகேவா? இவங்க ரெண்டு பேத்துக்கு தான் என்ன கேக்குறாங்க அப்படின்னா ரேஷியோ கேக்குறாங்க. அப்ப ரேஷியோ ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. 2024 இயர்ல பி அப்படிங்கிற பில 2023 தான் இருக்குது, நம்மளுக்கு 24 தெரியாது. ஆல்ரெடி இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 2023 2024க்குமான ரெண்டு பேத்துக்கும் டோட்டல் என்னன்னு கொடுத்துருக்காங்க 750. ஓகேவா? 750ங்கிறது டோட்டல். ஆனா 23 இயரோட டேட்டா நம்மளுக்கு என்ன பண்ணிட்டாங்க, கொடுத்துட்டாங்க. அப்ப இதுதான் 23. நான் ரிமைனிங் இருக்கிறதா என்னவா இருக்கும், 24th இயரோட பிங்கிற வேல்யூவா, பின்ற கம்பெனில 24th இயரோட எவ்வளவு கார் ப்ரொடியூஸ் பண்ணதுங்கிறத கண்டுபிடிக்கலாமா. இது 24th இயர். ஓகேவா? அப்ப இந்த டேட்டாவும் என்னவா இருப்பாங்க, இது எல்லாமே 24th இயர். இதுல இருந்து இது வரைக்கும் இருக்கிறது எல்லாமே 24th இயர். அப்ப இவங்களும் என்னவா இருக்கும், இது எல்லாமே 24th இயர். இது வரைக்கும் இருக்கிறது 23, அத 23 இயரோட கார் ப்ரொடியூஸ் பண்ண ஏவோட டேட்டா. ரிமைனிங் இருக்கிறது பியோட 24th இயரோட டேட்டா. ஓகேவா? இப்ப இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஃபைண்ட் பண்ணலாமா. 24th இயர்ல பில எவ்வளவு கார் ப்ரொடியூஸ் பண்ணாங்க, பில 24th இயர்ல எவ்வளவு கார் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க, இங்க இருந்தே செக் பண்ணலாமா. 100, 200, 300. அப்ப இவங்க 2023ல எவ்வளவு பிங்கிற கம்பெனில கார் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா 300. நெக்ஸ்ட் 23 அப்படிங்கிற இயர்ல ஏல செக் பண்றோம். ஏங்கிற கம்பெனி இதுதான். இதுல 23 இயர் எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 300 கொடுத்துருக்காங்க. அப்ப இவங்க ரெண்டு பேத்துக்குமான ரேஷியோ என்ன, இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கட் ஆயிடும், 1 3 1 3. அப்ப 1:1 தான் இவங்களோட ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் ஏ தான் இவங்களோட ஆன்சர். நெக்ஸ்ட் சம். ஓகே, இந்த சம்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, the number of cars produced in 2024 and a what percentage of less than or more than car produced in 23 D-ல கேக்குறாங்க. அதாவது 2023ல டீங்கிற கம்பெனில 2023ல எவ்வளவு டேட்டா இருக்காங்களோ அவங்களோட ஏ, அதாவது ஏன்ற கம்பெனில 2024ல எவ்வளவு பர்சன்ட் இருக்காங்க, அவங்க ரெண்டு பேத்துக்குமான டிஃபரன்ஸ் என்ன பர்சன்டேஜ்ங்கிறத கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் டீல 2023ல எவ்வளவு கார் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்கன்னு பார்ப்போம். டீங்கிறது இங்க இருக்கா, இதுல 2023 நம்மளுக்கு ஆல்ரெடி 2023ன்றது அவங்களே டேட்டா கொடுத்துட்டாங்க. கார் ப்ரொடியூஸ் பண்ணது எவ்வளவா இருக்கு, 200 இருக்கா. அப்ப இவங்க 200 அப்படின்னு இருக்காங்க. நெக்ஸ்ட் இவங்களோட என்ன வாட் பர்சன்டேஜ் மோர் ஆர் லெஸ், வாட் பர்சன்டேஜ் மோர் ஆர் லெஸ்ன்னா இவங்களோட வேல்யூவை இவங்களோட கம்பேர் பண்ணி யாரு அதிகமா இருக்காங்களா கம்மியா இருக்காங்களான்னு செக் பண்றோம். அப்ப 24th இயர்ல ஏன்ற கம்பெனில 24th வேல்யூ ஆல்ரெடி 23ங்கிறது தான் இங்க கொடுத்துருக்காங்க. ரிமைனிங் இருக்கிறதா யாரு 24th. அப்ப இங்க 200 இருக்கா. அப்ப இத பார்த்தாலே என்னவா தெரியுது, 24th இயரோட டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 200க்கு 200 என்னவா மாறிடும். இவங்க ரெண்டு பேத்துக்குமான மோர் ஆர் லெஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்ப இவங்களும் ஈக்குவலா இருக்கும்போது இது ரெண்டுமே என்னவாயிடும், 0 ஆயிடுமா. மைனஸ் பண்ணணும்னா, ஏன்னா மோர் ஆர் லெஸ்ஸோட பர்சன்டேஜ் தான் கேக்குறாங்க. மோர் ஆர் லெஸ்னா 200ல 200 போச்சுன்னா இங்க எவ்வளவு இருக்கும், 0 தானே இருக்கும். அப்ப
அப்ப இங்க என்னவா இருக்கும், ஜீரோவா தான் இருக்கும். அப்ப ஜீரோவோட எந்த வேல்யூ இது பண்ணனாலும் நம்மளுக்கு என்னதான் மாறும், ஜீரோ தான் இருக்கும். அப்ப 0% தான் இதோட ஆன்சர். இந்த சம்ல என்ன சொல்லிருக்காங்கன்னு, the number of car produced in 2025 by A is 25% more than of number of car produced in by 2024 by B. அதாவது 2024ல Bன்ற கம்பெனில எவ்வளவு கார் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்களோ அதுல 25% அதிகமா யார் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க, 25th இயர்ல இருப்பாங்கன்னு இருக்காங்க. அப்ப அதை கண்டுபிடிப்போமா, 2024 அப்படிங்கிற இயர்ல பீன்ற கம்பெனில 2024ஓட டேட்டா அப்படிங்கிறது எவ்வளவு இருக்கும், இது 2023, மீதி இருக்கிறதா என்னது 2024ஓட டேட்டாவா. அப்ப 2024க்கு இங்க எவ்வளவு இருக்கு, 100, 200, 300. அப்ப இவங்களோட டேட்டா அப்படின்னு பார்த்தோம்னா 300 இருக்கு. ஓகேவா. அதுல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 25% மோர் அதிகமா இருக்கிறதா யாரு 2025ல ஏன்ற கம்பெனில இருப்பாங்க. அப்ப 2025ல ஏன்ற கம்பெனி ஆக்சுவலி நம்மளுக்கு ரெண்டுமே என்ன கொடுத்துருக்காங்க, 23, 24 2 வருஷம் தான் கொடுத்துருக்காங்க. 2025 நம்ம தான் ஃபைன் பண்றோம், அவங்க அதுதான் சொல்லியிருக்காங்க. ஏல எவ்வளவு இருப்பாங்கன்னா, பில ஐ மீன் இந்த பீன்ற கம்பெனில 2024ல எவ்வளவு % இருக்காங்களோ அதுல 25% அதிகமா எவ்வளவு வருதோ அவங்கதான் யாரு 25th இயர்ல ஏன்ற கம்பெனில ப்ரொடியூஸ் ஆன காரோட வேல்யூ. ஓகேவா. அப்ப இவங்க 300 இருக்காங்க. 300ல எவ்வளவு வேல்யூஸ், 25%னா 75ன்னு கிடைக்குமா, 75. அப்ப 75ங்கிறது என்னவா இருக்குது, அதிகமா ஆகுது. அப்ப 300ங்கிற 25% அப்படின்னு பார்த்தோம்னா 75. அப்ப இவங்களோட டேட்டா அப்படின்னு பார்த்தோம்னா 375 இருக்கும். ஓகேவா. இதுதான் 25% அதிகமான டேட்டா. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, if average number of car produced in 2025 B என்ன சொல்லியிருக்காங்கன்னா, A is 400ன்னு சொல்லியிருக்காங்க. ஏவோட டேட்டா 25th ஏவோட டேட்டா 400 அப்படின்னா B என்னவா இருக்கும், 25th இயர்ல எவ்வளவா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. அவங்களோட ஆவரேஜ் கேக்குறாங்க. ஆல்ரெடி நம்ம ஏ தான் என்ன பண்ணிட்டோம், கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். 375 பிளஸ் பி, ஏ அண்ட் பி ரெண்டு பேத்துக்கும் தான் ஆவரேஜ் கேக்குறாங்க. பியோட டேட்டா என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும் இல்லையா. பியோட டேட்டா என்னங்கிறது நம்மளுக்கு தெரியாது. நம்ம கண்டுபிடிச்சது ஏ மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்கோம், ஆனா பிங்கிறது தெரியாது. அதனால நம்மளுக்கு ஆவரேஜ்னா என்ன பண்ணுவோம், ரெண்டு வேல்யூவை கூட்டி என்ன பண்ணுவோம், ரெண்டு நம்பர்னா ரெண்டையும் கூட்டி 2ஆல டிவைட் பண்ணுவோம். அதே சேம் தான். பி எனக்கு தெரியாது, ஆனா ஏ தெரியும். என்ன பண்ணிருக்கேன், ரெண்டையும் ஆட் பண்ணி டிவைடட் பை ஆவரேஜ்னா ரெண்டு நம்பருங்கிறனால 2ன்னு போட்டிருக்கேன். ஈக்குவல் டு என்னன்னு சொல்லியிருக்காங்க, ஈஸ் 400ன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ஈஸ் 400ங்கிறத எழுதிருக்கு. இதை வச்சு நான் யார கண்டுபிடிச்சிடலாம், பீன்றவங்கள கண்டுபிடிச்சிடலாமா. இது இந்தாண்ட வந்துச்சுன்னா 25 இருக்குமா, இந்த 2 இந்தாண்ட வந்துச்சுன்னா 800 மாறும். 800ல 375 மைனஸ் பண்ணுவோமா, 375 மைனஸ் பண்ணணும் அப்படின்னா எவ்வளவு கிடைக்கும், 425ன்னு கிடைக்கும். இவங்க தான் யாரா இருப்பாங்க அப்படின்னா பியோட டேட்டா. இப்ப என்ன கிடைச்சிருச்சு, 2025ல ஏவோட டேட்டாவும் கிடைச்சிருச்சு, பியோட டேட்டாவும் கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் என்ன கேக்குறாங்க, தென் ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் கார் ப்ரொடியூஸ்ட் இன் பை பி. பில எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. அப்ப 2025ல பில எவ்வளவு கார் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்கன்னா 425. ஓகே. இந்த சம்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா, the number of bike produced in 2024 by C is, அதாவது 2024க்கு அவங்க ஒரு டேட்டா கொடுத்திருக்காங்க. என்னன்னா சியோட டேட்டா எப்படி இருக்கும்னா 5/9 மடங்கு, அதாவது 9 5 மடங்குங்கிறதுல ஆஃப் நம்பர் ஆஃப் கார் ப்ரொடியூஸ்ட் இன் இந்த டேட்டா 2023ல பிங்கிற டேட்டாவோட என்ன பண்ணிருக்காங்க 5/9 கம்பேர் பண்ணி என்ன வேல்யூ வருதோ அதுதான் யாருன்னு சொல்லியிருக்காங்க, 2024ல சியோட வேல்யூன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. அப்ப சியோட வேல்யூனா சி ஈஸ் அப்படிங்கிறது ஈக்குவல் டுன்னு எழுதியிருக்கேன். 5/9ன்னு போடலாமா, அவங்க கொடுத்துருக்கிறது. ஆஃப் மீன்ஸ் இதோட மல்டிபிள் பண்ணணும் இல்லையா. அப்ப 23 இயர்ல பில பாக்கணும். பில 2023ல எவ்வளவு டேட்டா இருக்காங்கன்னு பாக்குறோம். பில எவ்வளவு இருக்காங்க, 450 இருக்காங்களா, இதுதானே பி. பில 23 2023ல எவ்வளவு டேட்டா இருக்காங்க அப்படின்னா 450. அப்ப இதோட கட் பண்ணோம் அப்படின்னா 5
0ன்னு கிடைக்கும். அப்ப சியோட டேட்டா எவ்வளவா இருக்கும்? 250ன்னு இருக்கும். ஓகேவா? இது சியோட டேட்டா. நெக்ஸ்ட் என்ன கேக்குறாங்க அப்படின்னா ஃபைண்ட் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் டிஃபரன்ஸ் கேக்குறாங்க யாருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 2024ல சிக்கும் அண்ட் 2023ல டிக்குமான டிஃபரன்ஸ் எவ்வளவு வருதுன்னு கேட்டு நம்ம ஆல்ரெடி இப்பதான் என்ன பண்ணினோம், சியோட டேட்டா என்ன பண்ணணும், 2024ல சியோட டேட்டாவுக்கும் 2023ல டியோட டேட்டாவுக்கும் டிஃபரன்ஸ் என்னன்னு கேக்குறாங்க. 2024ல சிக்கு நான் இப்பதான் என்ன பண்ணோம் கண்டுபிடிச்சோம் 250ன்னு. டிஃபரன்ஸ்னா என்ன பண்ணுவோம், 2023ல டிக்கு என்னன்னு கேக்குறாங்க. டில 2023க்கு இதுதானே வரும், இதுதானே டியோட வேல்யூ. இது எவ்வளவா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 200. ஓகேவா? இவங்க ரெண்டு பேத்துக்குமான டிஃபரன்ஸ் தான் என்னன்னு கேக்குறாங்க 5. அப்ப 250 200னா நம்மளோட ஆன்சர் என்னவா இருக்கும், 50 தான் இதோட ஆன்சர். ஓகே, இதுல என்ன ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க, ஆவரேஜ் கேக்குறாங்க. யாருக்கும்னா 2024 சிக்கும் டிக்குமான ஆவரேஜ் கேக்குறாங்க இல்லையா. சில எவ்வளவு பேர் இருக்காங்கிறத கண்டுபிடிப்போம். 2024ல சின்ற கம்பெனில 2023 இவ்வளவு அப்படின்னா இதுதான் 24. அப்ப 100 200 300 350 அப்படிங்கிறது தான் இவங்களோட டேட்டா. ஓகேவா? அடுத்தது டில எவ்வளவு பேர் இருக்காங்க 2024 அப்படின்னு பார்த்தோம்னா இங்க ஒரு 100 200 250. அப்ப இவங்களோட டேட்டா பார்த்தோம்னா 250. அப்ப இவங்க ரெண்டு பேத்தையும் ஆட் பண்ணி டினாமினேட்டர்னா 600ன்னு கிடைக்குமா. 600 divided by 2 அப்படின்னா ஆன்சர் எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா 300 தான் இவங்களோட ஆவரேஜ். ஓகே, இந்த சம்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா ரீட் தி ஃபாலோவிங். ஒரு கிராஃப், இந்த சம்ல என்னக்குன்னா ஒரு கிராஃப் கொடுத்திருக்காங்க. அதுல புக் அண்ட் சால்ட் புக்ஸோட வித்ததும் பென் வித்ததுக்கும் டிஃபரன்ஸ் கொடுத்திருக்காங்க. இவங்க அடுத்தது பென்னு அண்ட் சால்ட் நோட் ஒன்னு என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா புக்கு தான் அதிகமா இருக்கும் பென்னு கம்மியா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஏவுக்கும் டிக்கும் கம்பேர் பண்ணிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் பென்னுக்கும் புக்குக்கும் டிஃபரன்ஸ் சொல்லியிருக்காங்க. பென்னு தான் அதிகமா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. புக்குங்கிறது எவ்வளவா இருக்கும், கம்மியா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. பிக்கும் சிக்கும் கம்பேர் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கேட்கான், இஃப் ஷாப் டி சால்ட் ஈச் புக் எவ்வளவா இருக்கும், 75 ரூபாய் அண்ட் ஒரு பென் அதாவது 30 ரூபாய். டிங்கிற ஷாப்ல புக்கு வந்து ஒரு புக்கோட ரேட்டு 75ன்னும் அண்ட் அதே டிங்கிற ஷாப்ல பென்னோட ருபீஸ் ஒரு பென்னோட ருபீஸ் எவ்வளோன்னு இருக்காங்க 30 அப்படின்னு இருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் பண்ண சொல்றாங்கன்னா டோட்டல் என்னவா இருக்கும், அவர் எவ்வளவு ஏர்ன் பண்ணிருப்பாரு, டோட்டல் எவ்வளவு ஏர்ன் பண்ணிருப்பாங்க அப்படின்னு கொஸ்டின் கேக்குறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் செல்லிங் ஆல் த புக்ஸ் அண்ட் பென் எவ்வளவு சேல் பண்ணிருப்பாங்க, அவங்களோட டோட்டல் டேட்டா எவ்வளவுங்கிறத கேக்குறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி இந்த டேட்டாஸ்ல என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கிறத செக் பண்ணுவோம். இந்த டேட்டால என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க. ஏன்ற ஒரு ஷாப் கொடுத்துருக்காங்க, பி சி டின்னு 4 ஷாப் கொடுத்துருக்காங்க. அந்த 4 ஷாப்லயும் என்ன சொல்லிருக்காங்கன்னா ஆவரேஜ் நம்பர் ஆஃப் புக்ஸ் அண்ட் பென்னு, புக்குக்கும் பென்னுக்குமான ஆவரேஜ் தான் இதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் த புக்ஸ் அண்ட் பென்னு, ஏன்ற ஷாப்ல புக்குக்கும் பென்னுக்குமான டிஃபரன்ஸ் தான் இங்க கொடுத்துருக்காங்க. அப்ப எல்லா டேட்டாஸ்லயும் சேம் இதுதான். இது என்னன்னா ரெண்டுமே வித்ததுக்கான ஆவரேஜ், இது புக்குக்கும் பென்னுக்குமான டிஃபரன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த டேட்டாஸ்ல இது ஏங்கிற ஷாப்ல தனியா எவ்வளவு இருக்கும், பீன்ற ஷாப்ல புக்ஸ் எவ்வளவு இருக்கும், பென் எவ்வளவு இருக்குங்கிறது தனித்தனியா ஃபைண்ட் பண்ணோம்னா இந்த டேட்டாஸ் அடுத்தடுத்து ஆன்சர் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் இல்லையா. அப்ப ஃபர்ஸ்ட் சிரமம் பார்க்காம இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா இதோட டேட்டாஸை தனித்தனியா எடுத்து எழுதணும். அப்ப டோட்டல் ஆவரேஜ் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா ஆவரேஜ் எல்லாத்துக்குமே என்னவா இருக்கும், 3 கம்பெனி இருக்கு இல்லையா, 3 ஷாப் இருக்கு, ஏ அண்ட் பி சி டின்னு 3 ஷாப் எழுதியிருக்கேன். ஏன்ற ஷாப்ல ஆவரேஜ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 100ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. 100ங்கிறது ஆவரேஜ். எனக்கு என்ன தெரியணும், டோட்டல் வேணும் இல்லையா. அப்ப டோட்டல் வேணும்னா 2ஆல மல்டிபிள் பண்ணனா எனக்கு டோட்டல் கிடைச்சிருமா இல்லையா. ஆவரேஜ்னா என்ன பண்ணுவோம், 2 நம்பரோட வேல்யூவையும் ஏவையும் பிளஸ் பியையும் ஆட் பண்ணி 2ஆல டிவைட் பண்ணனதுதான் இதுதான் ஆவரேஜ் வேல்யூன்னு சொல்லுவோம் இல்லையா. அப்ப இத பண்ணனதுதான் இங்க இருக்காங்க அப்படின்னா எனக்கு டோட்டல் வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், 2ஆல இந்த வேல்யூ மல்டிபிள் பண்ணேன்னா எனக்கு டோட்டல் தெரிஞ்சிருமா. அப்ப டோட்டல்னா ஃபர்ஸ்ட் ஏல எவ்வளவா இருக்கு 200ன்னு மாத்திக்கலாமா, 100ஆ இருக்குது. எனக்கு டோட்டல் வேணும் அப்படின்னா இதெல்லாம் ஆவரேஜ். ஃபர்ஸ்ட் ஆவரேஜ் இங்க எழுதிக்கிறேன், இங்க டோட்டல் எழுதிக்கிறேன். ஓகே, ஆவரேஜ் 100னா எனக்கு டோட்டல் தெரியணும்னா என்னவா இருக்கும், எனக்கு டோட்டல் 200ஆ இருக்கும்.
ஓகே, இதோட ஆவரேஜ்னு பார்த்தோம்னா பீன்ற ஷாப்ல ஆவரேஜ் அப்படின்னா 60 அப்படின்னு இருக்கு. எனக்கு என்ன தேவை, டோட்டல் தேவை அப்படின்னா எவ்வளவா இருக்கும், 120 இருக்குமா? ஓகே, நெக்ஸ்ட் சீன்ற ஷாப்ல எவ்வளவு சேல் பண்ணிருக்காங்க, 60. இங்க 5 இன்க்ரீஸ் ஆகிருக்கு இல்லையா? அப்ப 65 70 75ன்னு இருக்கும். ஓகே, ஆவரேஜ் 75 அப்படின்னா எனக்கு 2ஆல மல்டிபிள் பண்ணனா என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 150. ஓகே, நெக்ஸ்ட் டீன்ற ஷாப்போட ஆவரேஜ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 85 90 அப்படிங்கிறது என்னது ஆவரேஜ். அப்ப இதோட டோட்டல் எவ்வளவா இருக்கும், 180. ஓகே, இப்ப நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், டோட்டல் கண்டுபிடிச்சிருக்கோம். எனக்கு என்ன தேவை, ஏன்ற புக்கு அண்ட் பென்னு, புக்ஸ் அண்ட் பென்னுன்ற ஷாப்பு தேவை. இது ரெண்டு தனித்தனியா இருந்ததுன்னா இந்த டேட்டாஸ் எல்லாம் டக்குன்னு ஆன்சர் போடுறதுக்கு எனக்கு எப்படி இருக்கும், ஈஸியா இருக்கும் இல்லையா? சோ என்ன பண்ணிக்கிறேன், புக்ஸ் என்னங்கிறத தனியா கண்டுபிடிக்கணும். ஆக்சுவலி இங்க ரெண்டுமே என்ன கொடுத்துருக்காங்க, டிஃபரன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. எல்லாத்துலயுமே ஏவோட டிஃபரன்ஸ், பியோட டிஃபரன்ஸ், சியோட டிஃபரன்ஸ் சொல்லியிருக்காங்க. அப்ப ஏ எனக்கு புக்கு பென்னு மட்டும் தனித்தனியா வேணும்னா என்ன பண்ணுவோம், டோட்டல் 200ல இவங்க ரெண்டு பேத்துக்குமான டிஃபரன்ஸ் தான் ஒவ்வொன்றுக்கும் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா டிஃபரன்ஸ் நம்ம ஏபி தனித்தனியா ஃபைண்ட் பண்ணலாமா? அதை எப்படி பண்ணுவோம், தனித்தனியா வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், ஏ அண்ட் பி, அதாவது பென்னு புக்குன்னு வச்சுக்கலாம். புக்கு பிளஸ் பென்னும் ரெண்டும் சேர்ந்தது தான் என்னன்னு கொடுத்துருக்காங்க. அவங்க டேட்டா ரெண்டும் சேர்ந்தது 200 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? 200னா இவங்க ரெண்டு பேத்துக்குமான டிஃபரன்ஸ் தான் என்னன்னு கொடுத்துருக்காங்க, இங்க 120 கொடுத்துருக்காங்களா? அப்ப புக்கு பிளஸ் பென்னு மைனஸ்ங்க, ஏன்னா அங்க டிஃபரன்ஸ் தானே கொடுத்துருக்காங்க. அப்ப புக்கு மைனஸ் பென்னு இதுதான் எவ்வளவுன்னு கொடுத்துருக்காங்க. ஏங்கிற டேட்டால எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இதுல செக் பண்றோம். ஓகேவா, 120. அப்படின்னா எனக்கு ஏ மட்டும் தேவை அல்லது பி மட்டும் தேவை. பி பென்னு யாராவது ஒருத்தர் கண்டுபிடிச்சோன்னா அடுத்த டேட்டாவை என்ன பண்ணிக்கலாம், ஃபைன் பண்ணிக்கலாம். ரெண்டு பேருமே சைன் சேஞ்சா இருக்கிறதுனால நான் என்ன பண்ணிட்டேன், சேஞ்ச் பண்ணிட்டேன். அப்ப 2Bன்னு போடலாமா? அப்ப ரெண்டு புக்கோட விலை அப்படின்னா இவங்க ரெண்டு பேத்தையும் ஆட் பண்ணோம்னா எவ்வளவு கிடைக்கும், 320. எனக்கு ஒரு புக்கோட விலை அப்படின்னா எவ்வளவு கிடைச்சிரும், 160. அப்ப ஒரு புக்கோட விலை அப்படிங்கும் போது 116 கிடைக்கும். அதுக்கு முன்னாடி இங்க நோட்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்க. என்னங்கிறத கொடுத்துருக்காங்க, புக்கு ஏங்கிற ஷாப்க்கும் டிங்கிற ஷாப்லயும் யாருதான் அதிகமா இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க, புக்கு தான் அதிகமா இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்ப புக்கு 160 அப்படின்னு எடுத்தோம்னா பெண்ணு எவ்வளவு வருதுங்கிறத பாக்கலாம். ஏன்னா ஏன்ற ஷாப்ல புக்கு தான் அதிகமா இருப்பாங்களா? ஓகே, நான் ஃபர்ஸ்ட் 116 எழுதுறேன். நெக்ஸ்ட் டேட்டாவை சேஞ்ச் பண்ணிக்கலாம். பெண்ணோட கம்பேர் பண்ணி யாரு கம்மியா இருக்காங்க அதிகமா இருக்காங்கன்னு. நெக்ஸ்ட் பி கண்டுபிடிச்சோம். அப்ப பி வந்து 160 அப்படின்னா ஏ எவ்வளவா இருப்பாங்க, டோட்டல்ல புக்கு 160னா ரிமைனிங் இருக்கிறது தானே பெண்ணு. அப்ப 40ங்கிறது தானே பெண்ணா இருப்பாங்க, பென். ஓகே, நெக்ஸ்ட் சேம் அதே ப்ரொசீஜர்ல இங்க பி அண்ட் சி இன்னொருத்தர் யாரை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா செகண்ட் பின்ற ஷாப்ல டோட்டல் 120 இருக்கும்போது அவங்களோட டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எவ்வளவா இருக்கு. அப்ப ரெண்டு பேத்தையும் ஆட் பண்ணோம். இதுல என்ன பண்ணிக்கலாம், டைரக்டாவே டிவைட் பண்ணிக்கலாம். இவங்க ரெண்டு பேத்தையும் கூட்டி இவங்களோட டிவைட் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு வேல்யூவும். ஓகேவா? இவங்க டோட்டல் 120 அப்படிங்கும் போது இவங்களோட டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எவ்வளவா இருக்கு, 60 இருக்கு. அப்ப 60 பிளஸ் 120 180. 180ல பாதி என்னவா இருக்கும், 90. அப்ப பென்னு தான் இங்க 90 அப்படின்னா புக் எவ்வளவா இருக்கும், 30 இருக்குமா? பென்னுன்றவங்க தான் அதிகமா இருக்கும், புக்குங்கிறது எவ்வளவா இருக்கும், 30. அப்ப டோட்டல் வந்துருச்சா 120. நெக்ஸ்ட் சேம் அதே ப்ரொசீஜர் சிக்கும் கண்டுபிடிப்போம். 150 அப்படிங்கும் போது சிங்கிற ஷாப்ல டிஃபரன்ஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, டோட்டல் டிஃபரன்ஸ்னா 20 and 30. அப்ப 30 ஆட் பண்ணோம்னா இங்க 118 கிடைக்கும். 180ல பாதி என்னவா இருக்கும், 90 இல்லையா? 180ல பாதி 90. அவங்கதான் யாரு, பி அப்படின்னு வச்சோம்னா இவங்க பின்றவங்க 90. இவங்க எவ்வளவா இருப்பாங்க, ரிமைனிங் இருக்கிறது இவங்க. அப்ப 60 இருக்குமா? ஓகேவா? அங்க இருக்கிற நோட்டோட செக் பண்ணிக்கலாம். சீங்கிற ஷாப்க்கு என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னு. சீங்கிற ஷாப்ல பென்னு தான் அதிகமா இருக்கும், அடுத்தது புக்குன்றது கம்மியா இருக்கும். அப்ப பென்னுன்றது இங்க வரும், புக்குங்கிறது இங்க வரும். ஓகே ஓகே. அப்ப சீங்கிற ஷாப்ல 90 அப்படின்னா நெக்ஸ்ட் சேம் இதே பேட்டர்ன் டிக்கு கண்டுபிடிக்கிறோம். இவங்க 180 இருக்கும்போது டிங்கிற ஷாப்ல எவ்வளவா இருக்கு, இங்க 36 இருக்கு. அப்ப 36 எடுத்தோம் அப்படின்னா இதோட 36னா 200. அப்ப இவங்களோட வேல்யூ அப்படின்னு பார்த்தோம்னா 108ன்னு கிடைக்கும். 108 அப்படின்னா இவங்களோட வேல்யூ
72 இருக்கும், பெண்ணுக்கு 72 இருக்கும். ஓகே, இதோட கண்டிஷன் என்னவா இருக்கும்ங்கறத செக் பண்ணிக்கலாம். டில புக்கு தான் அதிகமா இருக்கும், புக்கு தான் அதிகமா இருக்கு. ஓகே, இப்ப என்ன பண்ணிட்டோம், ஹோல் டேட்டாவையும் என்ன பண்ணிட்டோம், எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டோம். இந்த டேட்டா தான் யாரு கொடுத்துருக்க டேட்டால ஒவ்வொருத்தரையும் இப்ப ஈஸியா ஃபைண்ட் பண்ணிடலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன கேக்குறாங்க அப்படின்னா, என்ன சொல்லிருக்காங்க, டீன்ற ஷாப்ல சால்வ் பண்ண எவ்வளவு வித்திருக்காங்களோ அந்த புக்ல ஒரு புக்கோட விலை 75 ரூபானா அப்ப அவங்க பீன்ற புக் ஷாப்ல எவ்வளவு வித்திருக்காங்கிறத செக் பண்ணலாம். ஓகேவா, டீங்கிற ஷாப்ல 75 ரூபாய் ஒரு புக்கோட விலை அப்படின்னா டீங்கிற ஷாப்ல எவ்வளவு புக்கு சேல் பண்ணிருக்காங்கிறத பாக்குறோம். 108. ஓகே, 108. அடுத்தது நெக்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க, ₹30 அப்படிங்கிறது பெண்ணோட சேம் டீங்கிற ஷாப்ல புக்கோட பெண்ணோட விலை 30 அப்படின்னா டீங்கிற ஷாப்ல பெண் எவ்வளவு சேல் பண்ணிருக்காங்க, 72ங்கிறத சேல் பண்ணிருக்காங்க. அப்ப இவங்க ரெண்டு பேத்தையும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 8100 கிடைக்கும். ஓகே, அடுத்தது இவங்க ரெண்டு பேர். ஓகே, இப்ப இவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணா என்ன வருதோ அதுதான் என்னவா இருக்கும், ரெண்டு பெண்ணையும் பை பண்ண, அதாவது செல்லிங் ஆல் த புக்ஸ் அண்ட் பென் எல்லாத்தையும் வித்த பிறகு அவங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் ஏர்ன் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத கேக்குறாங்க. 6 and 2 and 10 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா 10,260. ஆப்ஷன் சி தான் இதோட ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் சம். ஓகே, இந்த சம்ல என்ன கேட்டிருக்காங்க, டோட்டல் புக்ஸ் சால்வ்ட் பை ஷாப் பி அப்படின்றதுல வாட் பர்சன்டேஜ் மோர் ஆர் லெஸ் ஷாப் சி ஓட கம்பேர் பண்ணி கேக்குறாங்க. அப்ப பிங்கிற ஷாப்க்கும் அதோட மோர் ஆர் லெஸ் அதிகமா கம்மியா அப்படின்னு யாரோட கம்பேர் பண்ணி கேக்குறாங்க, சிங்கிற ஷாப்ல பென்னு. ஓகேவா, பென்னுல சிங்கிற ஷாப்பு, இந்த ஷாப் என்னவா இருக்கு, புக்கு. இவங்க ரெண்டு பேத்துக்குமான டிஃபரன்ஸ் தான் கேக்குறாங்க, அதோட பர்சன்டேஜ் என்னங்கிறத கேக்குறாங்க. ஓகேவா, இதை செக் பண்ணலாமா, ஆல்ரெடி நம்ம பென்னுல சிங்கிற ஷாப்ல எவ்வளவு இருக்குங்கிறத பாக்கலாம். ஓகே, பென்னு சி, சிங்கிற ஷாப்ல பெண்ணுங்கிறது 90. ஓகேவா, அப்ப பிங்கிற ஷாப்ல பெண்ணுக்கு 90 அப்படின்னு கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் என்ன கேக்குறாங்க, பிங்கிற ஷாப்ல புக்குக்கு பாக்குறோம். பிங்கிற ஷாப்ல புக்குக்கு 30 அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஓகே, அப்ப புக்கு 30 அப்படின்னா இதோட டேட்டா 30 அப்படின்னு இருக்காங்க. ஆனா நம்மளுக்கு என்ன கேக்குறாங்க, மோர் ஆர் லெஸ், இவங்களை கம்பேர் பண்ணும்போது இவங்க எவ்வளவு கம்மியா இருக்காங்க அப்படிங்கறத. அப்ப கம்மியா இருக்கிறது எவ்வளவா இருக்கு, 60யா, அப்ப இன்ட்டு 100. எனக்கு இதோட பர்சன்டேஜ் தான் என்னன்னு கேக்குறாங்க இல்லையா. அப்ப இதையும் கட் பண்ணோம் அப்படின்னா 3 times and 2 times 200 கிடைக்கும். அகைன் 3 3s அப்படின்னு போட்டோம்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா 18, அகைன் 6 times, அகைன் 6 6ன்னு என்னவாகிட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும் இல்லையா. அப்ப 66 பாயிண்ட் அப்படிங்கிறது தான் நம்மளோட ஆன்சர். 66.2/3 இருக்கும் இல்லையா. எஸ், 2/3. அப்ப இதோட ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம்னா 66.2/3 தான் பர்சன்டேஜ் தான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் சம் என்ன கேக்குறாங்க, டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஆவரேஜ் நம்பர் ஆஃப் புக்ஸ் சால்வ்ட் அண்ட் ஆவரேஜ் கேக்குறாங்க. ஆவரேஜ் யாருக்கு அப்படின்னு கேக்குறாங்க அப்படின்னா ஏ அண்ட் சிங்கிற ஷாப்புக்கும் அண்ட் பி அவங்க ரெண்டு பேத்துக்கும் என்ன கேக்குறாங்க, டிஃபரன்ஸ் கேக்குறாங்க. இவங்க ரெண்டு பேத்துக்கும் ஆவரேஜ கண்டுபிடிச்சு இவங்க ரெண்டு பேத்துக்கும் என்னவா கேக்குறாங்க, பிங்கிற ஷாப்போட டிஃபரன்ஸ் கேக்குறாங்க. ஏக்கும் பிக்கும் ஆனது எந்த வேல்யூ கேக்குறாங்க அப்படின்னா புக்குங்கிற ஷாப்ல கேக்குறாங்க. புக்குன்ற ஷாப்ல வித்ததுல ஏவுக்கும் சிக்கும் என்ன வேல்யூன்னு பார்க்கலாம். ஓகே, ஏவுக்கும் சிக்கும், ஏ அண்ட் சில புக்குக்கு எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 160 60, அப்ப 220 இல்லையா, 220. இவங்க ரெண்டு பேத்தையும் ஆட் பண்ணோம்னா 220 அப்படிங்கிறது தான் கிடைக்குது. அப்ப இவங்க ரெண்டு பேத்தையும் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 1110 மைனஸ் பிங்கிற ஷாப்பு எதுல, பென்னு சால்வ் அவுட் பண்ணதுல கேக்குறாங்க இல்லையா. பென்னு பிங்கிற ஷாப்ல, பிங்கிற ஷாப்ல பென்னு எவ்வளவு சேல் பண்ணிருக்காங்க அப்படின்னா 90. 90 அப்படிங்கிறது தான் பியோட ஷாப் இல்லையா. அப்ப இவங்க ரெண்டு பேத்துக்குமான டிஃபரெண்ட் எவ்வளவா இருக்கு, 100 அப்படின்னா 20. அப்ப 20 தான் இதோட ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் சம். ஓகே, இந்த சம்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா ஷாப் இஃப் என்ன கண்டிஷன் சொல்றாங்கன்னா, இஃப் ஷாப் எக்ஸ் சால்வ்ட் 50% மோர் தென் த பென் ஏன்ற ஷாப்போட கம்பேர் பண்ணணும். அப்ப ஏன்ற ஷாப்ல 50% அதிகமா இருக்கிறது பெண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. பெண்ணுன்ற ஷாப், பெண்ணுங்கிறதுல
ஏங்கிற ஷாப்ல பென் எவ்வளவு சால்ட் அவுட் பண்ணிருக்காங்களோ அதுல 50% அதிகமா இருக்கிறது தான் யாருன்னு சொல்லிருக்காங்க, எக்ஸ்ன்னு இருக்காங்க இல்லையா. அப்ப எக்ஸ் அப்படிங்கறதுல பென்ங்கிறது கண்டுபிடிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா x is 20 less than that of by shop C. shop C ல என்ன கேக்குறாங்க, 20 குறைஞ்சு இருக்கிறது தான் புக்குங்கிற ஷாப்போட எடுத்துக்கணும். அப்ப புக்குங்கிறதுல 20 கம்மியா இருக்கிறது தான் எக்ஸ் அப்படிங்கிறாங்க. யாரு, சிங்கிற ஷாப்போட. ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஏங்கிற ஷாப்ல எவ்வளவு பென்னுங்கிறது பார்க்கலாம். ஓகே, ஏங்கிற ஷாப்ல பென் எவ்வளவு சால்ட் அவுட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 40. ஏங்கிற ஷாப்ல பென் எவ்வளவு சால்ட் அவுட் பண்ணிருக்காங்க அப்படின்னா 40 அப்படிங்கிறது தான் ஏங்கிற ஷாப். அடுத்தது புக்கு எவ்வளவு சால்ட் அவுட் பண்ணிருக்காங்கிறத பார்க்கலாம். சிங்கிற ஷாப்ல புக் எவ்வளவு சேல் பண்ணிருக்காங்க அப்படின்னா 60. அப்ப இவங்க பீங்கிற ஷாப்ல புக்கு எவ்வளவு பண்ணிருக்காங்க அப்படின்னா 60 பீங்கிற ஷாப். ஓகே, இததானே கேட்டிருக்காங்க. அப்ப இதுல 50% அதிகமா இருக்கிறதா யாரு, பென்னா. அப்ப இதுல எக்ஸோட வேல்யூ எவ்வளவா இருக்கும், இதுல 50%னா 20 பிளஸ் 40 60ங்கிறது தான் பென்னுங்கிற ஷாப்ல எக்ஸ்ங்கிற ஷாப்ல பென்னு சால்ட் அவுட் பண்ணது. நெக்ஸ்ட் என்ன கேக்குறாங்க, பீங்கிற ஷாப்ல புக் எவ்வளவு கொடுத்திருக்காங்க அப்படின்னா 16 இருக்கிறது இல்லையா. இதுல 20 கம்மியா ஆகும் அப்படின்னா 20 கம்மியா ஆச்சுன்னா இங்க எக்ஸ் எவ்வளவா இருக்கும், புக்கு 40யா இருக்குமா. ஓகே, என்ன கேக்குறாங்க, then find the total pen salt x. total pen salt xல இதுதான் இல்லையா. நெக்ஸ்ட் what percentage more or less than that of salt by x. அப்ப xல புக் எவ்வளவு சால்ட் அவுட் பண்ணிருக்காங்க. இவங்க ரெண்டு பேத்துக்குமான டிஃபரன்ஸ் பெர்சன்டேஜ் தான் கேக்குறாங்க இல்லையா. அப்ப டிஃபரன்ஸ்னா இங்கே பார்க்கும் போதே தெரியும், பென் எக்ஸ்ங்கிற ஷாப்ல பென் 60 இருக்கு, புக்குங்கிறது 40 இருக்கு. இவங்க ரெண்டு பேத்துக்குமான டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்கு, 20யா. இந்த 20 அப்படிங்கிறது யார் பேஸா இருக்காங்க, எக்ஸ்ங்கிற புக்ல 20 அப்படிங்கிறது எத்தனை பர்சன்டேஜ், 50%. அப்ப 50% தான் என்னது இதோட ஆன்சர். ஓகே, இந்த சம்ல என்னதுன்னா find the ratio of total pen sold by shop A. ஷாப் ஏல எவ்வளோ பென்னு வித்திருக்காங்க, அதோட டோட்டல் புக்ஸ் சால்ட் பை ஷாப் சி. ஷாப் சிக்கும் ஷாப் ஏவுக்குமான ரேஷியோ கேக்குறாங்க. டோட்டல் எவ்வளவா இருக்கும் அப்படிங்கறத நம்ம முன்னாடி எழுதியிருக்கிற டேட்டாவை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போம். ஏங்கிற ஷாப்ல பென்னு எவ்வளோ சால்ட் அவுட் பண்ணிருக்காங்க, அடுத்தது சிங்கிற ஷாப்ல புக்ஸ் எவ்வளோ சால்ட் அவுட் பண்ணிருக்காங்க. இவங்க ரெண்டு பேத்துக்குமான ரேஷியோ கேக்குறாங்க இல்லையா. ஏங்கிற ஷாப்ல பென்னு, ஏங்கிற ஷாப்ல பென் எவ்வளவு 40யா. ஓகேவா, ஏங்கிற ஷாப்ல பென்னுக்கு எவ்வளவா இருக்கு டேட்டா. ஓகே, அடுத்தது புக்குக்கு எவ்வளவு இருக்குங்கிறத பார்க்கலாம். சிங்கிற ஷாப்ல புக்குக்கு, சி அப்படிங்கிற ஷாப்ல புக்குக்கு 60. அப்ப இத பார்த்தாலே நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருச்சு, ரேஷியோ கிடைச்சிருச்சா. சிக்கும் ஏவுக்குமான ரேஷியோ தான் கேக்குறாங்க. அப்ப டோட்டல் அப்படிங்கறது என்னவா இருக்கும், 2:3. 2:3 தான் இதோட ஆன்சர். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.